உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாகை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் சந்திரமோகன் என்பவர் சியான் கிறிஸ்தவ சபை வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி காடோந்தித்தி கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் வீட்டிற்கு சந்திரமோகன் மனைவி லதா மற்றும் 15க்கும் மேற்பட்ட பெண்கள் ஜெபம் செய்ய சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்களை தடுத்த அப்பகுதி பாஜக ஒன்றிய தலைவர் மாதவன் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த சிலர் அவர்களிடம் இருந்து பிரசங்க நோட்டீசுகளை பறித்து ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களின் நெற்றியில் குங்குமத்தை வைக்க முயற்சி செய்ததால் அதை தடுத்தபோது தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தலைஞாயிறு காவல் நிலையத்தில் லதா புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பாஜக தலைஞாயிறு ஒன்றிய தலைவர் மாதவன் மற்றும் நிர்வாகிகள் செல்வ கணபதி, ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள பாஜக நிர்வாகிகளை உடனே கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் சோமா செல்வராசு தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலங்குடியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் நாகை மாவட்ட மேலிட பொறுப்பாளர் வடிவழகன், ஒன்றிய செயலாளர்கள் புரட்சி வளவன், பாப்பா செல்வம், தொகுதி அமைப்பாளர் இளையராஜா, பேரூர் செயலாளர் மாரி ஜீவா, ஒன்றிய பொறுப்பாளர் ஈடன் ரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த 25ஆம் தேதி நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் காடாந்தித்தி பகுதியிலே பட்டியல் சமூக குழந்தைக்கு பெயர் பிறந்தநாள் விழாவிற்கு சென்ற கிறிஸ்தவ மக்களை அங்கிருக்கிற பாசிச பாஜக கும்பலை சார்ந்த மாதவன், ஹரிகிருஷ்ணன், செல்வ கணபதி உள்ளிட்ட பாசிச பாஜக கும்பல் மிக கொடூரமாக தாக்கி கிறிஸ்தவ மக்களை இழிவுபடுத்தி அவர்கள் பொட்டு வைக்க கூடாது என்கிற நோக்கத்தில் அவர்கள் மீது பொட்டு வைத்து அந்த மதத்திற்கு இழிவுபடுத்துகின்ற நோக்கத்திலே அவர்களை அடித்து விரட்டியிருக்கிறது பாசிச பாஜக கும்பல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மாவட்ட மருத்துவமனையில் கேர் பவுண்டேஷன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த ரத்த தான முகாமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்மண் இதழின் பொறுப்பாசிரியர் பூவெளியன், ஆசிரியர் சுரேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் கேர் பவுண்டேஷன் நிறுவனர் கோபிநாத், சுடரொலி கோபிநாத், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் செல்வமணி, கிள்ளை பேரூராட்சி நகர செயலாளர் விசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் மாறவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தேசிங்கராஜன், மாரி வளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த முகாமில் ரத்த தானம் வழங்கிய இளைஞர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,